ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 15ஆம் தேதி தடைப்பட்ட எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்க போகுது. கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வக்ரகதியில் கும்பராசியில் சஞ்சரித்த சனி பகவான் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும். அது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி யோகங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சனி பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிகழ்வதற்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த சனி பயிற்சி நிகழும்போது 12 ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும். அதுக்கு முன்னதாக கும்பராசியில் வக்ரமடைந்த சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ட்ராவல் செய்கிறாரு. இதுவரையில் தடை தாமதங்கள் கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்க போகிறாரு. வரவேண்டிய பணம்லாம் திரும்ப கிடைக்க செய்வார். இழந்த அல்லது தவறிவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்க செய்வார். தடைகள் தாமதங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு விலகும். யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது ரிஷப ராசிக்காரங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறாரு. அதாவது சனி வகர சஞ்சாரம் செய்கிறாரு. இது சசமஷ புருஷ யோகத்தை உண்டாக்குது. இதனால் இதுவரையில் சனி பகவானால் தடைப்பட்ட எல்லா யோக பலன்களும் சிறப்பாக கிடைக்க பெறுவீங்க. தனயோகம் உண்டு. அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்பு நிறைய உண்டாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தேடி வரும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும். இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் உங்களுக்கு இன்னும் டீப்பாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. உத்தியோகம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பணியிடத்தில் பணிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை போல் குவிந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெற முடியும். பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிட்டும். அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளை சவால்களை சந்திக்க இருக்கிறத சரி செய்யும். சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும். இந்த சனி வகர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிட்டலாம். உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. தற்காலிக தடைகளெல்லாம் தாண்டி கடின உழைப்பின் மூலம் எல்லாத்தையும் தகர்த்திங்கன்னா வெற்றி உங்களை நாடி வரும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ஏற்பட போகுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. உங்களை சுற்றி இருப்பவர்களோடு நல்லுறவை வளர்த்து கொள்வது இந்த டைம் கண்டிப்பாக அவசியம். இதனால் நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையும். நட்பு மூலம் நல்ல பயனும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் சிலர் உங்கள் மனதில் காதல் அரும்பு கூட மலர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்திற்கு காத்திருக்கவர்களுக்கு தக்க துணை கிடைக்க பெற்று கெட்டி மேளம் கொட்டலாம். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு முழுசாக கிட்டும். இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம், வெளிப்படையான தகவல்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உறவு வலுப்படும். அதனால் காதல் குடும்ப உறவு வலுவாக இருக்கிறதுக்கு நான் சொன்ன இதற்கேற்ப இந்த டைம் நடந்துக்குங்க. ஸோ சனி வகர நிவர்த்தி அடைகிறதுனால காதல் குடும்ப உறவை மேம்படுத்துவதற்கு இந்த மாதிரி நடந்துக்கணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு திருமணமானவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதாவது திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடந்துற மாதிரி சூழ்நிலை அமையும் போது அதை கரெக்டாக ஏற்றுக்கோங்க. திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயங்களில் இருவருக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதனை தவிர்க்க புரிந்துணர்வை நீங்கள் வளர்த்து கொள்வது அவசியம். அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ளணும். அப்போ தான் இணுக்கமான உறவை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உருவாக்கிக்க முடியும். கருத்து வேறுபாடுகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் உறவு வலுப்பட நீங்கள் உங்கள் துணையோடு அன்போடு ஆதரவோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய இந்த அணுகுமுறை தான் உறவை மேம்படுத்தி நிறைவை அளிக்கும். அதனால் இந்த அணுகுமுறையோடு இந்த சனி வகர நிவர்த்தியில் நடந்துக்குங்க.
இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு இப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நிதிநிலை எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனியுடைய சஞ்சாரம் காரணமாக உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்குங்க. நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் இந்த டைம் வலுவாக காண போகிறீங்க. இருந்தாலும் நீங்கள் வரவு செலவுகளை பிளான் பண்ணி மேற்கொள்ளணும். அப்போ தான் உங்களுடைய எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் உங்கள் பொருளாதார இலக்குகளை நீங்கள் ஈஸியாக அடையலாம். அதனால் அதில் ஃபோக்கஸாக இருங்க. அப்புறம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாமே தாமதமாக வரும். அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கண்டிப்பாக எது வந்தே சேரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிதியாக சேர்வதில் எந்த தடையும் வராது. முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ளணும், யோசித்து செயல்படணும். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் சாதகமான பலன்களை நிதிநிலையில் அடையலாம். இல்லைனா நிதிநிலையில் சாதகமான பலன்களை அடைய முடியாது. ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வலுவான ஒரு மாற்றம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாணவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியில் வெற்றிக்கான இந்த டைம் விடாமுயற்சியோடு செயல்படணும். அப்போ தான் வெற்றியானது பெற முடியும். மனதை ஒருமுகப்படுத்தி தான் கவனத்தை சிதற விடாமல் படிக்கணும். அப்போ தான் படிக்கக்கூடிய பாடம் மனசுக்குள்ளே ஏறும். உங்கள் சூழல் படிப்பை பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிற மாதிரி உங்கள் சூழலை பார்த்து கொள்ளுங்க. அப்படியே சூழல் உங்களுக்கு சரியில்லைனாலும் அதை படிப்பில் கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் இலக்குகளை ஈஸியாக மாணவர்கள் நீங்கள் அடைய முடியும். ஒரு சில மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வெளிநாடு சென்று கல்வி பயிலணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி கொள்வது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். உங்கள் முயற்சிகளை வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும். மொத்தத்தில் இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் மாணவர்கள் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம். அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பார்க்கும்போது அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது, அதுக்கப்புறம் வேலை செய்கிறது, இதுதான் உங்களுக்கு பிளானு. மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. நடைப்பயிற்சி, மிதிவண்டி, நீச்சல் அல்லது நடன பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம். இல்லை உண்ணக்கூடிய உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நிறைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறுதானிய உணவுகளை சேர்த்து கொள்ளுங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை பானகங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடுங்க. அதிகம் அதை சாப்பிடுவதை தவிருங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. அத்தியாவசிய வைட்டமின், தாதுக்கள் மற்றும் நச்சுத்தத்துக்கள் உங்கள் உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்க. மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கு, உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை இந்த டைம் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி வகர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த டைம் நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணணுன்னா, சில பரிகாரங்கள் இருக்குது. சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம். இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி, அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யலாம். இல்லை அனுமன் சாலிசாவை படிக்கலாம். இல்லை சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யலாம். இல்லை சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை நீங்கள் தவிர்க்கணும். நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கலாம். இல்லை முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யலாம். இப்போ நான் ஒரு 6 பரிகாரம் சொல்லியிருக்கேன். இந்த 6 பரிகாரத்தில் உங்களால் எத்தனை பரிகாரம் செய்ய முடியுமோ அத்தனை பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி பரிகாரம் செய்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் சனினால் நிறைய பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால் பரிகாரங்கள் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த சனி வகர நிவர்த்தி பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வகர நிவர்த்தி அடையிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு அப்டேட்டான தகவலோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.